கர்த்தருக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 தொடங்கி கடந்த 2 மாதங்களாக நம்மை வழிநடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். 2025 மார்ச் மாதத்தின் முதல் நாளான இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய வார்த்தையானது இந்த புதிய நாளுக்கான வார்த்தையோ இந்த வருடத்திற்கான வார்த்தையோ அல்ல, நம்முடைய வாழ்நாளுக்கான வாக்குதத்த வார்த்தையும் நம் இரட்சிப்பின் அடையாளத்தை உறுதிப்படுத்தி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்மை மீட்கப்படும் நாளுக்கான மீட்பின் இரகசியமான வாக்குதத்த வார்த்தையுமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளுக்கான வாக்குதத்த வசனம் மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். பிதாவின் குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் உதித்தது முதல் பரம் ஏறும் தருணம் வரை தன்னை அனுப்பினவரையும் பிதாவானவர் அவருக்கு செய்ய கொடுத்த வேலைகளையும் மட்டுமே செய்தாரே அன்றி வேறொன்றும் தன் விருப்ப காரியங்களை செய்ய முயன்றதும் இல்லை, செய்ததும் இல்லை என்றால் கீழ்ப்படிதல் தேவனுக்கு எத்தனை பிரியம் என்று குமாரனாகிய இயேசு பிதாவிற்கு ஏற்ற பிள்ளையாய் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார். நமக்கும் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற காரியத்தை சொல்லிக் கொடுத்தும் இருக்கின்றார். குமாரன் தன்னை பின்பற்றுகிறவர்கள் வாழ வேண்டிய வழிமுறைகளையும் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார். நம்முடைய சேனலில் நல்ல நிலமும் நல்ல விதையை குறித்து பதிவிடப்பட்டிருக்கிறது. அதை டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரம் கிடைக்குமானால் தயவு செய்து அதை கேளுங்கள். சில நிமிடம் நாம் நம்முடைய சிந்தனையை கர்த்தருக்கு நேராக திருப்பி கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கலாம். அது என்னவென்றால், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். குமாரனாகிய இயேசு பிதாவின் மகிமையை பொருந்தினவராய் என்றால் அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியில் அவதரித்த போது நம்மை போல மனுஷராகவும் தம்முடைய தகப்பனின் சித்தம் செய்ய தோன்றினார். ஆனால் அவர் மீண்டும் வருகிற பொழுதோ மனுஷகுமாரனாக வந்த விதமாக வராமல் திரளான தூதரோடு கூட வருவார். மனுஷ குமாரனாகிய இயேசு திரளான தூதரோடு வருகிற பொழுது அவரை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற பிள்ளைகளுக்கும் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் மனுஷராக வாழும் ஒவ்வொரு மனுஷரையும் விசாரித்து நீதியை நிலைநாட்ட வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் சகல ஜனங்களாலும் கேட்கப்படும் கேள்வி, இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறோம், ஆனால் இன்னும் வரவில்லையே என்பதுதான். அப்படி கேட்கும் ஜனங்களுக்கு அனாதி தீர்மானமாய் அன்பு காட்டும் கருணாமூர்த்தி வருவாரானால் அவரை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசியாத ஜனங்களின் நிலையை கருதியே தாமதப்படுகிறதே தவிர அவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போகத்தக்கவன் யார்?
ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு நீதியின் பாதையில் நடக்கிறவனோ, வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பதற்கும், பரலோக ராஜ்யத்தில் வாசல்கள் வழியாய், ஏன் வாசல்கள் என்றால் அநேக வாசஸ்தலங்கள் உண்டென்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மில் அநேகர் சரீர இச்சையின் பலனை அனுபவிக்க, தேவனோடு சஞ்சரிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஆத்துமாவை சீரழித்து, மகிமை அடையத்தக்கதான ஆத்துமாவை சரீர இச்சையினாலே அழித்து, தேவ மகிமையை நம்முடைய ஆத்துமா அடைய விடாமல் விழப்பண்ணுகிறோம். இப்படிப்பட்ட மனுஷர் தான் செய்கிற பாவங்கள் நிமித்தம் வெட்கப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைகளால் வெட்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கு 8:38 விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்பொழுது வெட்கப்படுவார். இப்படிப்பட்ட பாவ இச்சைகளாலும் விபச்சாரமும் வேசித்தனமும் துரோகமும் நயவஞ்சகமும் பொல்லாத இச்சைகளின் நிமித்தம் தன் சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் ஜனத்தாருக்கு தானியேல் 7:10 அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எதற்காக என்றால் ரோமர் 2:6 தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். நாம் செய்யும் எந்த செயலுக்கும் அதற்கான பலன் இந்த பூமியில் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். நம் செயலுக்கான கணக்கை வைக்கும் கர்த்தர் அதற்கான பலனை திரும்ப கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஏசாயா 40:10 இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தில் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மனுஷ ஜனத்தாராகிய நாம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நாம் அனைவரும் நிர்வாணமாய் இருக்கிறோம். அவரை வஞ்சிக்க யாரால் கூடும்? அவருடைய நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்பித்து கொள்ளத்தக்க மனுஷன் யார்? ஒருவனும் இல்லையே. வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆம், இந்த வார்த்தைகள் தான் கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம். இதை நோக்கிய விசுவாச பயணமே நம்மை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யம் அடைய நமக்கு வழி செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே என் அன்பிற்குரியவர்களே, ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அசட்டை செய்கிறவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வீம்பும் முரட்டாட்டமும் செய்யும் ஜனத்தாரே கேளுங்கள். யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆகவே கர்த்தருடைய கண்களிலிருந்து தப்பிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும்
மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். கர்த்தருடைய வார்த்தை பரிந்துரைப்பது என்னவென்றால், முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு எப்போது உறுதிப்படுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் உண்மையும் உத்தமமாய் வாழும் மனுஷர் அவரின் இரண்டாம் வருகையின் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அவர் நம்மை பரியாசம் செய்வதும் இல்லை. கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே என் அன்பிற்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 15:51 சகோதரரே, இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருந்து 1 பேதுரு 2:3 சொன்னபடியே நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வழியில் நம்மை நடத்துவாராக. மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.